கோடீஸ்வரன் ஆகிறது சில ரகசியங்கள் இருக்குது, தாந்திரிக ரகசியங்கள். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு ரகசியம், இது ஒரு பெரிய ரகசியம். இது என்ன ஒரு விஷயம்னா, உங்களோட கர்மாவும் தீரும். இது யார் பண்ணுறாங்களோ அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க, கன்ஃபார்ம் ஆகிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, கன்ஃபார்மாக அவங்க கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்த பண்ண என்ன சொல்லவே இல்லை, பண்ணால் என்ன நடக்குங்கிறது மட்டும் சொல்லிட்டு இருக்கான். 108 வில்வம், மகா வில்வம் எது கிடைச்சாலும் சரி திருவண்ணாமலை மேலே வைக்கணும். திருவண்ணாமலை இருக்கு இல்லையா, திருவண்ணாமலையில் வைக்கணும். திருவண்ணாமலையில் இந்த செடியை வைக்கணும், அவ்வளோதான். செடி வைக்கணுமான்னு கேட்குறேன். செடி வைக்கணும், அவ்வளோதான். செடி வந்து நட்டு வைக்கணும், இல்லை நீங்கள் விதையா போட்டாலும் போடலாம். 108 போடலாம், அதுக்கு மேலேயும் போடலாம். செடி வச்சிடறோம் குருதேவா. செடி வச்சா அது எல்லா செடியும் நல்லா வரணுமா இல்லை எப்படின்னு கேட்குறேன் குருதேவா. எல்லா செடியும் வளரணும். கண்டிப்பா. வளர்ந்தாதான் பலன். அதுக்கு அது பட்டு போச்சுன்னா பலன் கிடையாது. குறைஞ்சது இந்த பௌர்ணமிக்கு மட்டுமே அந்த மலையில் வந்து இது வரைக்கும் கிரிவில் வந்தவங்க சொன்ன அந்த மந்திரத்தோட பவர் எல்லாமே அந்த மலைக்குள்ளே தான் இருக்குது. என்ன சொல்கிறா, மலை தான் சிவனே அந்த மலை தான். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த செடி வைக்கும்போது மழை பெய்யும்போது அந்த செடியில் போடுற ஒவ்வொரு தண்ணியும் அந்த மலை மேலே, ஸோ மலை மேலே விழவில்லை உங்களோட அது எத்தனை கோடி ஜென்மத்துக்கு உண்டான எல்லா பாவமும் கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. ரெண்டாவது, இது ஒரு ரகசியம். இது வரைக்கும் புக்லையுமே கிடையாது, சொன்னதும் கிடையாது. இப்போ நான் கிடையாது. இது யார் பண்ணுறாங்களோ, யார் திருவண்ணாமலை மேலே வைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சு கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. இது பண்ணிடணும். ரெண்டாவது, உங்களுக்கு கர்மா வந்து ஆகிடும். கர்மா இதுக்கு முன்னாடி உங்களோட கர்மா, உங்களோட தடைகள், நீங்கள் அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே தடையே இருக்காது. உங்கள் ஜாதகம் ஃபஸ்ட்டு மாறிடும், உங்கள் ஜாதகம் வேலை செய்யாது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்களோ, என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதுதான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நவகிரகங்கள் உங்களோட ஜாதகத்தில் உங்களோட பிறப்பு நேரத்தில் அமைஞ்சு உங்களோட வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்குது. நீங்கள் இந்த சட்டை தான் போடணும், இதை தான் சாப்பிடணும், இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இத்தனை குழந்தை தான் பிறக்கணும், இதெல்லாம் உங்களோட கர்மா, உங்களோட விதி. நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த விதியை மாற்றுறோம். இந்த விதியை மாற்றுறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுக்கு உங்கள் ரூட் கிளியர் ஆகிடும். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் எது செய்றீங்களோ அது வந்து உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஸோ அதுதான் அது வந்து அந்த நவகிரகங்கள் வேலை செய்யாது. ஃபஸ்ட்டு விதி மாறிடும். ஏன் இந்த செடி வைக்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட நாள் ஏதாச்சும் போய் நாங்கள் வைக்கணுமா, இல்லை எப்போ வேணாலும் வைக்கலாம். இதுக்கு நாலு கிழமை இந்த நாள் தான் எதுவுமே வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ அந்த மலை வந்து பல ஆயிரக்கணக்கான யுகமாக இருக்குது. அந்த மலை வந்து அது சிவஸ்வரூபம் அந்த மலை. ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய செடியில் வரக்கூடிய ஒவ்வொரு அந்த மழை பெய்யும் போது அதில் பட்டு அந்த மலை மேலே படுற ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் உங்களுக்கு வந்து பலன் இருக்குது. அந்த ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் 1 கோடி கணக்கு பண்ணிங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லா சிவன் கோவில்லையும் நீங்கள் செடி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கும் இந்த திருவண்ணாமலையில் வைக்கிறதுக்கும் பவர் ஒன்று தான். அப்போ பார்த்துங்க. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா